ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, எதிர்காலத்தில் மிக உயர்ந்த வம்சத்துக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னா, அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுடைய வம்சத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதற்கான ஆதாரம் இந்த படிப்பு தாங்கிற. இந்த படிப்பு தான் உங்களை ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து, ஜீரோலேருந்து உங்களை இளவரசனாக, ஹீரோவாக மாற்றுகிறதுங்கிற. இப்போ இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்த படிப்பு, இதை சுயம் பகவான் கற்றுக் கொடுக்குறாரு. சிவ் பாபா இப்போ பிரம்மா உடலில் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது கூட உங்களுக்குள்ள சிலருக்கு தான் இது புரியுதுங்கிறார். எல்லாருக்கும் இது புரியறதில்லைங்கிறார் பாபா. அப்போ யாருக்கு புரியுதோ அவங்க தான் அளவிட முடியாத அந்த குஷியிலையும் இருப்பாங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம பகவான் படிப்பை கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த குஷி நமக்கு இருக்கணுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, வாயில் தங்க ஸ்பூனோட பிறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அந்த பலன்? பாபா சொல்கிறாங்க, அதுக்கு 2 வழி இருக்குங்கிறார். ஒன்று பக்தியில் தானம் புண்ணியம் யார் செய்கிறாங்களோ, நிறைய நல்ல காரியங்களை செய்கிறாங்களோ, ஸ்தூலமாக செல்வத்தை இல்லையா, சாதனங்கள் வசதிகள் இல்லாதவர்களுக்கு அவங்க செல்வம் பொருள் இதெல்லாம் தானம் செய்யும்போது அடுத்த பிறவியில் அவங்க ரொம்ப செல்வந்தர்களோட வீட்டில் போய் பிறப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தங்க ஸ்பூனில் தானே ஊட்டி விடுவாங்க. அப்போ உயர்ந்த ஒரு பிராப்தி பலன்கிறது அவங்களுக்கு கிடச்சிடுதுங்கிறார். ஆனால் அது கூட எல்லைக்குட்பட்டது, ஒரு பிறவிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் 2வது பாபா சொல்கிறாங்க, ஞானத்தின் மூலமாக நீங்கள் தங்க ஸ்பூனை வாயில் வச்சுட்டு பிறக்கலாங்கிற, அதாவது உயர்ந்த பிறவிக்கு போகலாம். அது ஞானத்தில் படிப்பின் மூலமாக. எவ்வளோ நல்லா படிக்கிறாங்களோ அவங்க இளவரசனாக ஆக முடியும். ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்கும். பக்தியில் போயிட்டு ராஜ்யம்லாம் கிடைக்காது, எவ்வளோ தானம் புண்ணியம் பண்ணாலும். ஆனால் இது பல பிறவிகளுக்கும் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீங்க, ராஜ்யம் செய்யக்கூடிய இளவரசனாக ஆக முடியுங்கிற. அப்போ இந்த படிப்பை எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபா நமக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறார். மேலும் பாபா புரிய வைக்கிறார், ஒரு சிவ் பாபாவை மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்ல முடியும். அவர் யார் அப்படி உயர்ந்தவங்களா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ஆக்குறாரோ அவங்கள தான் ஸ்ரீ அப்படிங்கிற டைட்டில் கொடுக்க முடியும். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயண். இந்த உலகத்தில் நிறைய பேர் ஸ்ரீ ஸ்ரீன்னு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாதுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தேக அபிமானத்தில் இருக்காங்க. நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருங்க. தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையான என்னை நினைவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுடைய பாவகர்மம் விநாசமாகும். ஏன்னா நீங்கள் இப்போ வீட்டுக்கு திரும்ப போகணுங்கிற. அதுக்காக தான் சொல்லப்படுது, நீங்கள் தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பை படிக்கும்போது எப்படி மாணவர்கள் படித்து அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ குஷியாக அவங்களுக்கு இருக்குமோ, அதே போல் உங்களுக்கு அவங்கள விட 1000 மடங்கு அத்தீந்திரிய சுகம் இருக்கணுங்கிறார். ஏன்னா அவ்வளோ உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய போகிறீங்க. வக்கீலுக்கு படிக்கிறவங்க கூட இதை படித்து நான் பைசா சம்பாரித்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்களோட கடமையெல்லாம் நினச்சி பார்ப்பாங்கல்ல. அதே போல் தான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது இல்லையே, இந்த படித்து இந்த பலனெல்லாம் நான் அடைய போகிறேன் அப்படிங்கிற அவ்வளோ குஷியோடு நீங்கள் இப்போ படிக்கும்போதே இந்த குஷியை இருக்கணுங்கிற. இந்த உலகமே அழ வைக்கக்கூடிய உலகம், அழுகையான உலகம்ங்கிறார். நீங்கள் போக போகிறது சந்தோஷமான உலகம், சொர்க்கம். அதனால தான் தேவதைகளை சொல்கிறார். அவங்க பாருங்கள் எவ்வளோ சிரித்த முகத்தோடு அவங்கள வரைகிறாங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள வரையக்கூடிய பெயிண்டர்ஸ் கூட அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ அப்படி வரைய முடியாது. புத்தியில் என்ன வருதோ அப்படி வரைகிறாங்களே தவிர அங்கே இருக்கிற மாதிரி அப்படியே இங்கே வரைய முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்க தேவி தேவர்கள்னு சொல்கிறாரு பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பல தர்மத்தை சேர்ந்தவங்களும் உங்கள் ஞானத்தை கேட்க வருவாங்க. யாரெல்லாம் இங்கேருந்து கன்வெர்ட் ஆகி போனாங்களோ வேலை தர்மங்களுக்கு, அது முஸ்லீமோ புத்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ சீக்கியர்களோ, மீண்டும் அவங்க எல்லாருமே இந்த தர்மத்திற்கு சேர்ந்துருவாங்க. எங்கே போயிருந்தாலும் சரி மீண்டும் உங்கள் தர்மத்திற்கு அவங்க சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாரு பா. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும்போது இதெல்லாம் புரிய வைங்க, சிவபாபாவை நினைவு செய்ய வைங்க, மற்றவர்களையும் சொர்க்கத்திற்கு வரதுக்காக நீங்கள் தகுதியானவர்களாக மாற்றுங்கன்னு சொல்கிறேன். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 6/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே,
எதிர்காலத்தில் உயர்ந்த வம்சத்தில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும். இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் எதுவுமற்ற நிலையிலிருந்து இளவரசனாக ஆக முடியும். கேள்வி: வாயில் தங்கக்கரண்டியோடு பிறப்பது. இதை 2 விதங்களில் இந்த பலனை அடைய முடியும். எப்படி? பதில்: ஒன்று பக்தியில் தானம் புண்ணியம் செய்வதின் மூலம், மற்றொன்று ஞானத்தில் படிப்பதின் மூலம். பக்தியில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் ராஜாவாக, அரச குடும்பம் அல்லது செல்வந்தர்களுடைய வீட்டில் பிறவி எடுப்பார்கள். ஆனால் அது எல்லைக்குட்பட்டதாகும். நீங்கள் ஞானத்தின் படிப்பு மூலம் வாயில் தங்கக்கரண்டியோடு பிறக்கின்றீர்கள். இது எல்லையற்ற விஷயமாகும். பக்தியின் படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைப்பதில்லை. இங்கே யார் எந்த அளவிற்கு நல்ல விதத்தில் படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இதை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாபா வந்து பாரதவாசி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யாருக்கு? தேவி தேவர்களா ஏற்கனவே இருந்தவர்களுக்கு. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா குறிப்பாக கட்டளை என்பது இடுகின்றார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, என்ன நினைவு செய்யுங்க. இது ஒரு கட்டளைன்னு சொல்கிறார். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் ஸ்ரீமத் புகழ் பெற்றதாகும். அதனால தான் இப்போ வரைக்கும் ஸ்ரீமத் பகவத் கீதைன்னு சொல்கிறாங்க. சிவபாபாவை மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்ல முடியும். இதெல்லாம் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவரை மட்டும்தான் இருக்கிறதுலே வச்சு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்ல முடியும். வேறு யாருக்குமே அந்த டைட்டில்லாம் கொடுக்க முடியாது. உலகத்தில் வச்சுருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீன்னு, ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக நம்மை மாற்றுகிறார். ஸ்ரீ என்றால் உயர்ந்தது என்பதாகும். அவர் யார் அப்படி மாற்றுறாரோ அவங்களுக்கு தான் ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ நாராயண், ஸ்ரீங்கிற டைட்டில் இருக்குது. இவர்களை, அதாவது லக்ஷ்மி நாராயணை பாபா இப்படி மாற்றுகிறார். இதெல்லாம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. நாம் இப்பொழுது புதிய உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம். புதிய உலகத்தின் பெயரே சொர்க்கம், அமரபுரி என்பதாகும். அதை பற்றி மகிமை பாடுவதற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. சொர்க்கம் மற்றும் நரகம் என்று சொல்கிறார்கள். யாராவது இறந்து விட்டால் இன்னார் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என்றும் சொல்கிறார். அப்படி சொல்கிறார்கள் என்றால் நரகவாசியாக இருந்தார் என்பது தானே உண்மை இல்லை? இப்போ தான் அவர் சொர்க்கவாசி ஆயிட்டார்னா இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார்? அப்போ நரகத்தில், நரகவாசியா. ஆனால் மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தி இல்லை. சொர்க்கம், நரகம், புதிய உலகம், பழைய உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வெளியில் எவ்வளவு பகட்டு இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள கூட நமக்கு படிப்பிப்பவர் உண்மையில் பாபா, சுயம் பகவான் என்பதை குறைந்தவர்கள் தான் புரிந்துள்ளீர்கள். எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார். நாம் இந்த லக்ஷ்மி நாராயண் போல் ஆவதற்காக வந்துள்ளோம். நாம் எதுவுமற்ற நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆவோம். பாருங்க, நிறைய பேர் பாபாவோட வீட்டிற்கு வருவாங்க, ஞானம் கேட்பாங்க, முரளி வகுப்பு கேட்பாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயமாக கேட்பாங்க. பகவான் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு, சுயம் பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு வந்து பிரம்மா வாய் மூலமாக இதெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் குறைஞ்ச பேருக்கு தான் இருக்குங்கிற. முதலில் நாம் சென்று ராஜகுமாரர்களாக ஆவோம். இது படிப்பாகும். ஏன்னா படித்து அந்த பதவி அடையிறோம். எப்படி வக்கீல் போன்றவற்றிற்கு படிக்கிறார்கள். நாம் வீடு கட்டுவோம், இதை அதை செய்வோம் என்று புத்தியில் இருக்கிறது. சம்பாரித்து இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கடமை நினைவில் வருகிறது. படித்து சம்பாரித்து இதெல்லாம் செய்யணும். குழந்தைகளாகி நீங்கள் சென்று இந்த படிப்பின் மூலம் பெரிய மதிப்பு நிறைந்த வீட்டில், அதாவது ரொம்ப உயர்ந்த வீட்டில் பிறவி எடுக்க வேண்டும். யார் எந்தளவிற்கு அதிகமாக படிப்பார்களோ அந்த அளவிற்கு மதிப்பு மிகுந்த குடும்பத்தில், ரொம்ப கௌரவமான குடும்பத்தில் பிறவி எடுப்பார்கள். ராஜாவின் வீட்டில் பிறவி எடுப்பது பிறகு ராஜ்யம் செய்வதாகும். ராஜா வீட்டில் போய் பிறந்தாங்கன்னா ராஜ்யம் செய்வாங்க. வாயில் தங்கக்கரண்டியுடன் பிறந்தார் என்று பாடப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் கூட என்ன சொல்கிறாங்க? வாயில் தங்கக்கரண்டி. இப்போ அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு வீட்டில் போய், பணக்கார வீட்டில் போய், கௌரவமான வீட்டில் போய் பிறவி எடுக்கிறாங்க. ஒன்று ஞானத்தின் மூலம் இந்த வாயில் தங்கக்கரண்டியுடன் பிறக்க முடியும்.
யாருக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா, யார் இதை நல்லா படிக்கிறாங்களோ, ஞானத்தில் வந்து நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த வீட்டில் போய் பிறவி எடுக்கிற பாக்கியம் கிடைக்கும். மற்றொன்று, நல்ல விதத்தில் தானம் புண்ணியம் செய்தார்கள் என்றால் ராஜாவின் வீட்டில் பிறவி கிடைக்கும். ராஜா வீட்டில் பிறவி எடுத்து அந்த குழந்தைய எப்படி வளர்ப்பாங்க? தங்க ஸ்பூன்னு வாயில் தான் இருக்கும் இல்லையா? தங்க ஸ்பூனில் தான் ஊட்டுவாங்க. இப்போ அது போல் பாபா சொல்கிறாங்க, இப்போ யார் நிறைய பேருக்கு தானம் புண்ணியம் செய்கிறாங்களோ, உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்ல உயர்ந்த வீட்டில் பிறவி கிடைக்கும். அது எல்லைக்குட்பட்டதாகி விட்டது. ஒரு பிறவிக்கு அது போல் பலன் கிடைக்கும். இது எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும். இது பல பிறவிகளுக்கும் உயர்ந்த பிறவி. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதுவும் புரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்தந்த விஷயங்களை பாபாவிடம் கேட்க முடியும், நாம் கேட்க வேண்டும் என்று குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் புரியலையா பாபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இப்போ நிமித்த சகோதரிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், மூத்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நோட் பண்ணிக்கணுங்கிறார். எதையுமே டவுட்டாக இருக்கக்கூடாதுங்கிறார். முக்கியமான விஷயமே பாபாவின் நினைவினுடைய இதுதான். எல்லாமே படிப்போட சாரம் என்ன? பாபாவை நினைக்கிறது. மற்றபடி ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவற்றை சரி செய்து விடலாம். அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். பாபா நினைவு நம்மளால் செய்ய முடியுது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவிற்கு பக்தி மார்க்கத்தில் தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு செல்வந்தர்களுடைய வீட்டில் பிறவி எடுக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். பாருங்கள், யார் நிறைய பேருக்கு தானம் புண்ணியம் செய்து நிறைய பேரோட வாழ்க்கையை சந்தோஷமாக்குறாங்களோ அப்போ அவங்க வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்தூலமாக அவங்க தானம் செய்கிறாங்க, ஸ்தூலமான பொருட்களை, தேவையான பணம் பொருள் சாதனங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் அதே போல் அது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்கிற. யாராவது ஏதாவது தவறான கர்மம் செய்கிறார்கள் என்றால் பிறகு பிறவியும் அதற்கேற்ப தான் கிடைக்கிறது. ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட கர்மா அப்படி இருக்குது, தவறான கர்மா. பாபாவிடம் வருகிறார்கள். சிலருக்கு அப்படி கர்ம பந்தனம் இருக்கிறது, கேட்கவே கேட்காதீர்கள். சிலர் வரும்போதே அப்படி தான் ரொம்ப கர்ம பந்தனத்தோடு வராங்க. ரொம்ப அவங்களுக்கு தடைகள் ஏற்படுது. இந்த ஞானத்தை வந்து கேட்குறதுலையும் படிக்கிறதுலையும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இவை அனைத்தும் கடந்த கால கர்ம பந்தனங்கள் ஆகும். இப்போ பாபா வீட்டில் வந்து கூட அவங்களுக்கு நிறைய கர்ம பந்தனம் இருக்குது. ஞானம் யோகத்தில் அவங்கள சரியாக அவங்க ஈடுபடுத்திக்க முடியலன்னா இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு கர்மத்தினால் நம்ம செய்த செயல்னால் ஏற்படுத்தப்பட்ட பந்தனங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எந்த கர்ம பந்தனமும் இல்லை. அங்கே யோக பலத்தின் படைப்பாகும். யோக பலத்தின் மூலம் நாம் உலக ராஜ்யத்தை அடையும் போது குழந்தைகளை பிறக்க வைக்க முடியாதா? என்ன குழந்தைங்க அங்கே எப்படி விகாரம் இல்லாமல் பிறப்பாங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் முடியுங்கிறார் பாபா. முதலிலேயே காட்சியெல்லாம் கிடைத்து விடுகிறது. அங்கே இது சாதாரண விஷயமாகும். இப்படி தான் குழந்தை இந்த மாதிரி பிறக்க போகுதுன்னு காட்சியும் கிடைக்கும். குஷியில் இசைக்கருவியை இசைத்து கொண்டே இருப்பார்கள். அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு குழந்தை வரப்போகுதுன்னா வயதான நிலையிலிருந்து குழந்தையாக ஆகி விடுகிறார்கள் இல்லையா? ஏன்னா முதியோராக இருந்தவங்க குழந்தையாகிறாங்க. ஆத்மா சரீரத்தை விட்டு வருது. மகாத்மாவை விடவும் குழந்தைகளுக்கு அதிக மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மகாத்மாக்கள் முழு வாழ்க்கையையும் கடந்து பெரியவர்களாக ஆகியுள்ளனர். விகாரங்களை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த அவங்களுக்கு கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ஆத்மா அதிலிருந்தெல்லாம் விலகி, விகார எண்ணங்கள்லேருந்து விலகி தூய்மையாக இருப்பாங்க. அதே போல் தான் சிறிய குழந்தைகளுக்கும் அந்த விகாரங்களை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் அவங்க மகாத்மாக்களை விட உயர்ந்தவர்கள். இவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, அதிலெல்லாம் அனுபவம், அங்கே அதிலெல்லாம் போயிருப்பாங்க, அப்புறம் அதுலேருந்து விடுபட்டிருப்பாங்க, இல்லை குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, அப்புறம் தூய்மையாக இருப்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, அந்த நிலையில் இருப்பாங்க. அதனால் அவங்கள விட உயர்ந்தவர்கள். கிருஷ்ணரை கூட மகாத்மா என்று சொல்கிறார்கள். அவர்தான் உண்மையான மகாத்மா ஆவார், விகாரங்கள் இல்லாதவர். சத்தியுகத்தில் தான் மகான் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். யாருமே மற்ற சத்தியுகத்தை தவிர இப்போ கலியுகத்தில் ஒருத்தர் கூட அப்படி இல்லை. அவர்களைப் போல் இங்கே யாருமே இருக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி என்பது இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது புதிய உலகத்தில் பிறவி எடுக்கப் போகிறோம், சொர்க்கத்தில் பிறவி எடுக்க போகிறோங்கிற குஷி இருக்கணுங்கிற. இந்த பழைய உலகம் முடிய போகிறது. வீடு பழையதாகிவிட்டால் புதிய வீட்டின் நினைவில் குஷி ஏற்படுகிறது அல்லவா? புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னா அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்கல்ல, இப்போ சீக்கிரமாக அந்த பழசுலேருந்து போயிடணுன்னு. இப்போ அந்தளவுக்கு நமக்கு இந்த கலியுகத்துலேருந்து சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு நினைக்கணும். புதிய உலகம் நமக்காக சொர்க்கமே உருவாக்கப்பட்டுருக்கு, அந்த குஷி இருக்கணும். எவ்வளவு நல்ல நல்ல
மார்பிள்லாம் போட்டு வீடுகளை கட்டுகிறார்கள். ஜெயின் மக்களிடம் அதிக பணம் என்பது இருக்கிறது. ஜெயின்ஸ் அந்த மார்பிள்லாம் போட்டு நிறையா ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுவாங்க. அவர்கள் தங்களை உயர்ந்த குலத்தவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் இங்கே எந்த ஒரு குலமும் உயர்ந்த குலம் கிடையாது. உயர்ந்த குலத்தில் திருமணத்திற்காக வீடு தேடுகிறார்கள். இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா உயர்ந்த குலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்லாம் தேடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குலத்தை அந்த மாதிரி ரொம்ப உயர்ந்ததாக அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா அப்படி யாருமே இங்கே கிடையாதுங்கிற. அங்கே குலம் போன்ற விஷயம் எதுவும் இருப்பதில்லை. அங்கே அந்த மாதிரி அவங்க அந்த குலத்தை சேர்ந்தவங்க இந்த குலத்தை சேர்ந்தவங்கலாம் கிடையாதுங்கிறார். அங்கே ஒரே ஒரு தேவி தேவதா குலம் மட்டும்தான் இருக்கின்றது, வேறு எதுவும் இருக்காது. அதற்காக நீங்கள் சங்கம யுகத்தில் நாம் ஒரே தந்தையின் குழந்தைகள், அனைவரும் ஆத்மாக்கள் என்ற பயிற்சியை செய்கிறீர்கள். அங்கே போயிட்டு நம்ம எந்த பிரிவினையும் செய்ய மாட்டோம். ஏன்னா அதுக்கான ஒற்றுமை இங்கே கொண்டு வந்துடும். எல்லாரும் ஒரு பரமாத்மாவோட குழந்தைகள், அவ்வளோதான். ஆத்மா முதலில், பிறகு சரீரம். ஆத்மா இருக்க சரீரத்தை அப்புறம் எடுக்குது. உலகத்தில் அனைவரும் தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள். அதனால தான் ஜாதி மதம் குலம் எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். எல்லாரும் ஆத்மா தான். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே, அதாவது இல்லறத்தில் இருந்து கொண்டே தங்களுடைய மனநிலையை மிக உயர்வானதாக வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய திருஷ்டி விருத்தி இதெல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்கணும் இல்லையா? சாதாரண மனிதர்கள் போல இருக்கக்கூடாது. பாபாவிற்கு எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? அவர் 300 பேரை வச்சு வளர்த்தார். பிரம்மா கூட உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் ஒன்றும் சன்னியாசி கிடையாது. பாபா இவருக்குள் பிரவேசிக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கருடைய சித்திரம் கூட இருக்கிறது அல்லவா? பிரம்மா அனைவரும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார். பிரம்மா தான் இல்லைன்னா பிரம்மாசோ விஷ்ணு தான். இப்போ அவர் எவ்வளோ உயர்ந்த பகவானுடைய படைப்பாக இருக்கிறார். அப்போ சிவபாபா யாருக்குள்ளே வராரோ ஒரு சன்னியாசி கிடையாது. அவருக்கு பெரிய குடும்பம்லாம் இருந்தது. அப்படி எனும் பொழுது அவரை விட்டு விட்டு பாபா யாருக்குள் வருவார்? அவ்வளோ உயர்ந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்தது பிரம்மா. அதனால தான் அவருக்குள்ளே பாபா வந்தார், அவரை செலக்ட் பண்ணார். பிரம்மா ஒன்றும் புதியதாக பிறப்பதில்லை இல்லையா? அவர் லேக்ராஜ். அவர் எப்போ பிரம்மா ஆனார்? பாபா பிரவேசம் ஆன பிறகு. இவரை எப்படி தத்தெடுக்கின்றேன் என்று பார்க்கின்றீர்கள் இல்லையா? படிப்பை சொல்லி கொடுத்து தத்தெடுத்துக்கிறார். தத்தெடுத்துக்கிறதுனா தன்னுடையவரை ஆக்கிக்கிறார். நீங்கள் எப்படி பிராமணர்களாக ஆகின்றீர்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். ஒரே பிறவியில் தான் நம்ம இன்னொரு பிறவிக்கு மாறிடுறோம். அதே உடலில் தான் இன்னொரு பிறவிக்கு நம்ம மாறிடுறோம். ஏன்னா இது ஞான பிறவியாக இருக்குது. இந்த பிரம்மா பௌதீகத்தில் இருந்தார், அவர் சூக்ஷ்மத்தில் இருக்கின்றார். இதெல்லாம் ஆழமான விஷயங்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் பிரம்மா பாபா இங்கே இருக்கக்கூடிய பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கார். மேலே உலகத்தில் அதாவது சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கார். அவர் சம்பூர்ண பிரம்மா பாபாவாக இருக்கார். அவர் சூக்ஷ்மமாக இருக்கார். அப்போ இதெல்லாம் வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாதுங்கிற. இவர் நகை வியாபாரியாக இருந்தார். இவரை போய் நீங்கள் பிரம்மா என்று சொல்கிறீர்களே என்று பலரும் கேட்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான விஷயங்கள்னு சொல்கிறார். பிரம்மானா உலகத்துக்கே படைப்பவர்னு சொல்லிட்டு இந்த வைர வியாபாரியாக பிஸ்னஸ்மேனாக இருக்கிறவரை எப்படி நீங்கள் பிரம்மான்னு சொல்கிறீங்கன்னா பலரும் கேட்குறாங்க. இவர் தூய்மையாக ஆகி பிறகு அவ்வியக்தமாக ஆகி ஃபரிஷ்தாடு ஆகிவிடுகிறார். அதுதான் மேலே அவருடைய சம்பூர்ண ரூபத்தை பார்த்தாங்க டிரான்ஸில் போனவங்க. நான் இந்த சமயத்தில் தூய்மையாக இல்லை என்று இவர் கூறுகின்றார். அதை பார்த்துட்டு சொல்லும்போது நான் அந்த நிலையை அடையணும்னு பிரம்மா புரிஞ்சுக்கிட்டார். நான் இப்போ அந்தளவுக்கு தூய்மையாக இல்லை, ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம உடலை பார்த்து இவ்வளோ பிரகாசமான தூய்மையானவராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்கிறத கேட்டு பாபா அப்போ புரிஞ்சுக்கிறாரு, நான் முயற்சி செய்து அது போல் ஆகணும். சூக்ஷ்ம பிரம்மாவை போல தூய்மையாகி கொண்டிருக்கின்றேன் இல்லையா? நான் அப்படி ஆகணுங்கிறது பாபாவுக்கு மனசில் வந்துருச்சு. பிரஜாபிதா இங்கே இருக்க வேண்டும் அல்லவா? எல்லாரையும் பாலனை பண்ணணும், எல்லாருக்கும் பிறவி கொடுக்கறதுக்கு பிரம்மா இங்கே தானே இருக்கணும். இல்லை என்றால் அவர் எங்கிருந்து புதுசாக வர முடியும்? நான் தூய்மையற்ற சரீரத்தில் வருகின்றேன் என்று சிவபாபா அவரை கூறுகின்றார். எனவே இவரைத்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்ல முடியும், சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பவரை சொல்ல முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். சாக்காரத்தில் இங்கே பிரம்மா பாபா இருக்கார், அவரை தான் பிரஜாபிதான்னு சொல்ல முடியும். மேலே சம்பூர்ண நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரஜாபிதான்னு சொல்ல முடியாது. அங்கே பிரஜைகள் எங்கே இருக்கிறார்கள்? அங்கே யாரும் கிடையாது. பிரஜைகளுக்கு அங்கே என்ன வேலை? இவர் தனியாக தூய்மையாக ஆகிவிடுகின்றார். இவர் முயற்சி செய்து செய்து தானே தூய்மையாக மாறிடுறார்.
இப்போ இவர் எப்படி முயற்சி செய்கிறாரோ அதுபோல் நீங்களும் முயற்சி செய்து அவரவர் தூய்மையாக விடுகிறீர்கள். அவங்கவுங்க சொந்தமாக புருஷார்த்தம் செய்து ஞானத்தை கேட்டு நம்ம பிராமணிலேருந்து என்ன ஆகிடுறோம், ஃபரிஷ்தா சம்பூர்ண நிலையை அடைஞ்சிடும். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள் அல்லவா. சொர்க்கம் தனி, நரகம் என்பது தனி, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. இப்பொழுது எவ்வளவு துண்டு துண்டாக ஆகிவிட்டது இந்த உலகம். 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய விஷயமாகும். எவ்வளோ கண்டங்கள், நாடுகள். அப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை கூட யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்திருப்பார்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். இந்த விஷயம்லாம் யார் கல்பம் முன்னாடி ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க தான் ஏற்றுப்பாங்க. இங்கே முஸ்லீம்கள், பாரசீகர்கள் போன்ற அனைவரும் வருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பாரதத்தில் முஸ்லீம்களாகிய அவர்கள் இந்துக்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிசயமாக இருக்கிறது அல்லவா. அவங்க அவங்களுடைய விஷயங்களை இவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஆனால் அவங்க லேட்டாக வந்தவங்க தான் பரம்தாம்லேருந்து இறங்கி. யாராவது சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். யார் இங்கிருந்து மாறி செல்கிறார்களோ அவர்கள் மீண்டும் மாறி தேவி தேவதா குலத்திற்கு வந்து விடுவார்கள். அப்போ எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க முஸ்லீம்களாக இருக்கட்டும் இல்லை சீக்கியர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இங்கே ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மீண்டும் அவங்க கன்வெர்ட் ஆகி போனவங்க மீண்டும் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா யாரெல்லாம் தேவி தேவர்கள் துவாபரிகத்தில் மாறி வேறு வேறு தர்மங்களுக்கு போனாங்களோ அவங்க இங்கே வரும்போது கேட்டு புரிஞ்சு உணர்ந்து மீண்டும் தேவதா தர்மத்துக்கு வந்துடுறாங்க. நாற்று என்பது நடப்படுகிறது. அப்போ எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் நம்ம இந்த ஞானத்தை சொல்கிறோம். உங்களிடத்தில் கிறிஸ்துவர்கள், பாரசீகர்கள் கூட வருகிறார்கள். புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் கூட வருகிறார்கள். அவங்களும் வருவாங்கங்கிறார். நேரம் அருகில் வரும் பொழுது நாலாபுறங்களிலிருந்தும் நம்முடைய பெயர் வெளிவரும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒரு சொற்பொழிவு ஆற்றினீர்கள் என்றால் உங்களிடம் நிறைய பேர் வந்து விடுவார்கள். நீங்கள் லெக்சர் பண்ணுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள், நம்முடைய உண்மையான தர்மம் இதுதான் என்று அனைவருக்கும் நினைவு வந்துவிடும். யார் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமே கிடையாது. நீங்கள் நேற்று தேவதையாக இருந்தீர்கள் அப்படின்னா 5000 வருஷம்தான். இப்பொழுது மீண்டும் தேவதைகளாக ஆகுவதற்கு பாபாவிடமிருந்த ஆஸ்தியை எடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாண்டவர்களாக இருக்கின்றீர்கள். பாண்டவர்கள் என்றால் வழிகாட்டியதான் பண்டான்னு பாபா சொல்லுவார். அவர்கள் உலகிய வழிகாட்டிகள், தீர்த்த யாத்திரைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிராமணர்களாகிய நீங்கள் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள். நாம் தான் பரம்தாம் போகிறதுக்கு, முக்திக்கு வழிகாட்டுறோம். நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடம் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போதை உங்களுக்கு அதிகம் இருக்க வேண்டும். பகவான் கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கேங்கிற போதை அதிகமாக இருக்கணும். நாம் பாபாவிடம் செல்கின்றோம். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. அவர் நம்முடைய தந்தை ஆசிரியராகவும் இருக்கின்றார். இதில் மேஜை, நாற்காலி போன்றவற்றிற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இங்கே கேட்குறோம், போகிறோம். ஸ்கூல் மாதிரி இங்கே ஒரு மேஜை இருக்கணும், இவ்வளோ சேரெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றாலும் கூட தங்களுடைய முயற்சிக்காகவே எழுதுகிறீர்கள். கேட்குறத நம்ம புத்தியில் படிக்கணும், அவ்வளோதான். கேட்டு புரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லைங்கிறார். அப்படியே எழுதணுன்னா கூட நீங்கள் படித்து மீண்டும் முயற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்காக எழுதுக்கிறீங்க. உண்மையில் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது எழுத வேண்டிய விஷயம் இல்லைங்கிறார், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிவபாபா பேனா போன்றவற்றினால் எழுதுவாரா இல்லையா? பகவான் எதையாவது எழுதி வச்சு படிப்பாரா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு கடிதம் எழுதுவதற்காக பென்சில் போன்றவற்றை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பகவான் கூட நமக்காக பாருங்கள் எழுதுகிறார். சிவபாபாவினுடைய சிவப்பு எழுத்துகள் வந்திருக்கின்றன என்று புரிந்து கொள்வார்கள் இல்லையா? பாபா எழுதினார்னா அந்த மாதிரி ரெட் பேனால் எழுதியிருப்பார். பாபா ஆன்மீக குழந்தைகளே என்று எழுதுகிறார். குழந்தைகளும் ஆன்மீக தந்தை என்று புரிந்து கொள்கிறார்கள். அவர் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவார். குழந்தைங்க அந்த காலத்தில் நிறைய லெட்டரெல்லாம் போடுவாங்க. இப்போ பாபா அதுக்கெல்லாம் இப்படி செய்யுங்க, இப்படி சேவை பண்ணுங்கள், இப்படியெல்லாம் லெக்சர் பண்ணுங்கள், இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், இதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு அவங்களுக்கு லெட்டர் எழுதி பிரம்மாவோட சரீரம் மூலமாக எல்லாருக்கும் அனுப்புவார். அப்போ அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னா அவருடைய வழிப்படி நடக்கணும். காமம் மகாசத்ரு, மிகப்பெரிய எதிரி என்று பாபா கூறுகின்றார். இது முதல் இடை கடைவரை துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பூதத்திற்கு இப்பொழுது வசமாகாதீர்கள் இல்லையா? அதுக்கு நீங்கள் அடிமையாகாதீங்க. தூய்மையாக இருங்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் பக்தியில்.
உங்களுடையது இப்பொழுது ராஜ்யம் செய்வதற்கான பெரிய சக்தி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தான் ராஜ்யத்தையே செய்கிறதுக்கான சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை யாரும் வெல்ல முடியாது. அங்கே யாரும் உங்கள் கூட சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை எடுத்துக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு சுகமுடையவர்களாக ஆகிறீர்கள். எனவே இந்த படிப்பின் மீது எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும். நமக்கு ராஜ்யம் கிடைக்கிறது, நாம் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதெல்லாம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம எந்த ஒரு நிலையில் இருந்து மீண்டும் எப்படி ஆகிறோம். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றேன், ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். யாரை பகவான் என்று சொல்லப்படுகிறது இது கூட யாருக்கும் தெரியவில்லை. கடவுள் யார் இது கூட தெரியல. ஓ பாபா என்ற ஆத்மா அழைக்கிறது. எனவே அவர் எப்பொழுதும் வருவார் அல்லவா, இல்லை எப்போதாவது அவர் வருவார் இல்லையா. அப்போ எப்போ வராரு, எப்படி வராரு, இதெல்லாம் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. மனிதர்கள் நாடகத்தின் முதல் இடை கடைசி அதனுடைய கால அளவு போன்றவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். 5000 வருஷத்தோட நடிப்பு இது. இந்த சிருஷ்டியானது 4 யுகமாக 5000 வருஷமாக சுற்றுது. இதெல்லாம் யாருக்கும் தெரிவதில்லை. இப்போ இதெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க. அவங்களாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக தான் தேவதைகளாக ஆக முடியும். ஞானமே சத்கதிக்காக இருக்கின்றது. ஞானம் மூலமாக தான் சத்கதி. இது கலியுகத்தின் கடைசி நேரமாகும். அனைவரும் துர்கதியில் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் சத்கதி என்பது ஏற்படுகிறது. அனைவரையும் சத்கதி அடைய வைக்க இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். இதெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அனைவரையும் விழிக்க செய்ய பாபா வந்திருக்கிறார். ஏன்னா எல்லாருமே என்ன ஆகிட்டு இருக்காங்க, நல்லா அறியாமையில் தூங்கிட்டு இருக்காங்க. யாராவது பிணமாகி விட்டார்களா என்ன, ஆனால் காரிருளில் இருக்கிறார்கள். அவர் வந்து இறந்தவங்களே எழுப்புறாருன்னெலாம் சொல்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ். இப்போ பிணமாய் ஆயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அந்தளவுக்கு அறியாமையோட இருளில் இருக்காங்க. அவர்களை விழிக்க வைக்கின்றார். எந்த குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்து கொள்கிறார்களோ அவர்களுக்குள் நாம் சிவபாபாவின் குழந்தைகள், எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை என்று அதிக குஷி ஏற்படுகிறது. நல்லா அறியாமையில் அவ்வளோ தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க விழிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ குஷி என்பது ஏற்படுது. இது அழ வைக்கக்கூடிய உலகமாக, இது அழுகையோட உலகமாக இருக்குங்கிறார். அது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உலகம். இங்கே எல்லாமே எல்லா விஷயத்தினாலேயும் அழுகிறது தான். தேவதைகளின் முகத்தை பாருங்கள், எவ்வளவு சிரித்த முகமாக இருக்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். தேவதைகளை வரைகிறாங்கனாலும் சரி, எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கும் முக அமைப்பை இங்கே கொண்டு வர முடியாதுன்னு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதுபோல் யாரும் வரைய முடியாது அந்த அழகு. முகம் பார்ப்பதற்கு இவர்களைப் போல இருக்கலாம் என்று புத்தியின் மூலம் புரிந்து கொள்கிறோம். அவ்வளோதான். புத்தியில் என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை வரைகிறாங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் எதிர்காலத்தில் அமரபுரியின் இளவரசர்களாக ஆவோம் என்ற நினைவு வந்துள்ளது. இப்போ நமக்கு இதெல்லாம் நினைவில் இருக்காதுக்கு தான் பாபா சொல்கிறார். இந்த மரண லோகத்தை இந்த வைக்கோல் போருக்கு இது தீ வைக்கப்பட்டு எரிய வேண்டும். எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடும். உள்நாட்டு கலவரம் கூட ஒருவர் மற்றவரை எப்படியெல்லாம் செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். உள்நாட்டு கலவரம், ஜாதி மத கலவரம் இதெல்லாம் ஏற்படும். நாம் யாரை கொள்கின்றோம் என்பது கூட தெரிவதில்லை. அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக மனித குலமே அழிச்சிடுறாங்க. குழப்பத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்பட வேண்டும். சொர்க்கம் வரும். உங்களுக்கு வெற்றி, மற்ற அனைவரும் அழிந்து போவார்கள். ருத்ர மாலையில் கோர்க்கப்பட்டு பிறகு விஷ்ணுவின் மாலைக்கு கோர்க்கப்படுவீர்கள். இப்போ சிவனோட குழந்தையாக இருக்கும். அப்புறம் விஷ்ணுனா அங்கே லக்ஷ்மி நாராயண வம்சத்தில் வரும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். பக்தி எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது, எவ்வளோ விஸ்தாரமாயிடுச்சு. எப்படி மரத்தின் இலைகள் நிறைய இருக்கிறதோ அதுபோல் பக்தி என்பது விஸ்தாரமாக இருக்கின்றது. ஸ்தாரத்திலிருந்து விஸ்தாரமாயிடுச்சு. ஞானம் என்பது விதை ஆகும். விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. விதை பாபாவாக இருக்கின்றார். இந்த மரத்தின் ஸ்தாபனை மற்றும் வளர்ப்பு மற்றும் விநாசம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த விதவிதமான தர்மங்களின் தலைகீழ் மரமாக இங்கே இருக்கிறது. மேலே விதை இருக்குது, கீழே தலைகீழான மரம், கீழே மரம் இருக்குது. அதனால தான் தலைகீழான மரம்ங்கிறோம். பகவான் படைப்பவர் மேலே இருக்கார், அவருடைய படைப்பு இந்த சிருஷ்டி கீழே இருக்குது. உலகத்தில் ஒருவர் கூட இதை பற்றியெல்லாம் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்வதற்கு அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் விகர்மங்கள், பாவகர்மங்கள் விநாசமாகும். அந்த கீதையை சொல்பவர்கள் கூட மன்மனா பவ என்று சொல்கிறார்கள். மனசை அவர்கிட்ட ஈடுபடுத்துங்க. அனைத்து தேகத்தின் தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் சாரம். மனிதர்கள் இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் புரிந்து கொள்கிறார்களா? இல்லை.
அப்படியே படிச்சுட்டு போயிடுறாங்க. அது பக்தி மார்க்கமாகும், இது ஞான மார்க்கம். அர்த்தத்தை புரிஞ்சு கடைப்பிடிக்கணும். இப்பொழுது ராஜ்யமானது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இதில் கவலைப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. யாரெல்லாம் கொஞ்சம் ஞானம் கேட்கிறார்களோ அவர்கள் கூட பிரஜைகளில் வந்து விடுவார்கள். ஞானம் ஒரு பொழுதும் அழிந்து போவதில்லை. கொஞ்சம் கேட்டாலும் பிராப்தி இருக்குங்கிற. மற்றபடி யார் யதார்த்தமாக தெரிந்து கொண்டு முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறதல்லவா? நாம் புதிய உலகத்தின் இளவரசர்களாக ஆகக்கூடியவர்கள். மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு குஷி என்பது ஏற்படுகிறது. உங்களுக்கு 1000 மடங்கு அதிகமான அத்தீந்திரிய சுகம் என்பது இருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய படிப்பை படித்து இவ்வளோ பெரிய பதவியை நம்ம அடைய போகிறோங்கிற அந்த அத்தீந்திரிய சுகம் அளவிட முடியாமல் இருக்கணுங்கிற. நாம் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றோம். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் இப்பொழுது கோபித்து கொள்ளக்கூடாது. பாபா இந்த விஷயத்த சொல்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அதுக்காக நம்ம சண்டை போட்டுக்கிறது, யாருக்கிட்டையாவது கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா கோபிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. பிராமணியிடம், அதாவது நிமித்த சகோதரியிடம் ஒத்துப்போகவில்லை என்றால் பாபாவிடம் கோபித்து கொள்கிறார்கள். கிளாஸுக்கு வரதை விட்டுடுறாங்க, முரளி கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பாபாவிடம் புத்தி யோகத்தை ஈடுபடுத்துங்களேன். மனிதர்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு என்னையே மறந்துடுறீங்க. அவரை அன்போடு நினைவு செய்யுங்கள். பாபா தங்களை மட்டும் நினைவு செய்து செய்து நாங்கள் வீட்டிற்கு வந்து விடுவோம் என்று சொல்லுங்கள். எந்த ஒரு சூழ்நிலைனாலும் சரி, யாருக்காகவும் சரி, பாபா சொல்கிறாங்க என்ன நினைவு செய்கிறத விட்டுறாதீங்கன்னு சொல்கிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்பது நினைவிருக்க வேண்டும். பாபா நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்க வந்துள்ளார். இரண்டாவது பாயிண்ட்டு, தங்களுடைய நிலையை ஏக்ரஸ் ஒரே விதமாக ஆக்குவதற்கான, ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பழைய வீட்டிலிருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும். வரதானம், சிந்தனை சக்தி மூலமாக புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. சிந்தனை சக்தி, ஞானத்தை கடைவது, சிந்தனை செய்வது. இதன் மூலம்தான் தெய்வீக புத்தியின் சத்தான உணவாகும். அப்போ சிந்தனை பண்ணுறது தான் புத்திக்கான சத்தான உணவு. பக்தியில் நாம் சில ஸ்லோகங்கள், மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லி பயிற்சி செல்லும்போது ஞானத்தின் சிந்தனை சக்தி அதுபோல மிகுந்த சக்தியை கொடுக்கிறது. எப்படி பக்தியில் சில மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்குது. அதே போல் ஞானத்தில் என்ன பண்ணும், திரும்ப திரும்ப சிந்திப்பது ஞானத்தை தான் பெரிய சக்தி. இந்த சக்தியின் மூலம்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக முடியும். தினமும் அமிர்த வேளையில் தனது ஒரு பட்டத்தை, ஒரு டைட்டில் பாபா என்ன கொடுத்துருக்காரோ, நான் மாஸ்டர் சர்வசக்திவான, விஸ்வ கல்யாண்காரி, நான் மகான் ஆத்மா, தேவாத்மா, இந்த நினைவை கொண்டு வாருங்கள் மற்றும் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். சிந்தனை சக்தி மூலம் புத்தி சக்திசாலியாக இருக்கும். யார் ஒருத்தர் திரும்ப திரும்ப ஞானத்தை சிந்தனை பண்ணுறாங்களோ அவங்களுடைய புத்தி சக்தி நிறைஞ்சதாக மாறிடும். இல்லை, பாபா சொல்வார் இல்லையா, நீங்கள் நல்லா தயிரை கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் கிடைக்கும். தண்ணியே கடைஞ்சா ஒன்றும் கிடைக்காது. வேஸ்ட்டான சாதாரணமான விஷயங்களை நினச்சி பார்த்தோன்னா, சக்திசாலியான புத்தியின் மீது மாயை யுத்தம் செய்ய முடியாது, அடிமையாக்கவும் முடியாது. ஏனென்றால் மாயை முதலில் வீண் எண்ணங்கள் என்ற அம்பு மூலம்தான் தெய்வீக புத்தியை பலவீனமாக்குகிறது. வேஸ்டான எண்ணங்களை உள்ளே கொண்டு வந்து தான் புத்தியை வீக் ஆக்கிடுது. அதுக்கப்புறம் தான் அடிமையும் படுத்துது. இந்த பலவீனத்திலிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் சிந்தனை சக்தியாகும். அதுதான் ஞான சிந்தன். ஞானத்தை சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணுங்கிறார். ஸ்லோகன், கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் தான் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்கள். ஆசீர்வாதத்தின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைத்துக்கொள்ளும். ஒருத்தர் நிறைய ஆசீர்வாதத்தை சம்பாரிச்சிருக்காங்கன்னா அவங்க திருப்தியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவ்யக்த இஷாரா, ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்கமுடையவர்களாக, உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். சதா எல்லையற்ற ஆன்மீக திருஷ்டி. சகோதரன் சகோதரி
அப்படி இல்லாமல் சகோதரன் சகோதரன் என்ற சம்பந்தத்தின் விருத்தியின் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவின் மீதும் சுப பாவனை வைப்பதன் மூலம் பலன் அவசியம் கிடைக்கும். ராவணனை விட மோசமானவங்களாக இருந்தாலும் சரி, பாபா என்ன சொல்கிறாரு, உங்களோட சுப பாவனை வைங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே என்னோட சகோதர ஆத்மா. ஆகையால் முயற்சியில் கலைப்படையாதீர்கள், மனமுடைந்து போகாதீர்கள். நிச்சய புத்தியுடையவர்களாகி எனது என்ற சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு அமைதி மற்றும் சக்தியின் உதவியை ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். நான் என்னோடதுன்னு விட்டுறேன். எல்லாரும் ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை சகோதரர்கள். அப்படி இருந்து மற்றவங்களுக்கு நாம் எப்பொழுதுமே சக்தி அமைதியோட உதவியை கொடுத்து கொண்டே இருக்கணும் நம்மளுடைய உயர்ந்த பாவனை மூலம். அச்சா. ஓம் சாந்தி.